அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் 38வது ஆண்டு துவக்க விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்னா, மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா மேடையில் நாங்கள் எத்தனை பேர் உட்காந்துருந்தாலும் ஒரு கட்சி உயிர்ப்போடு நடந்து கொண்டிருக்கிறதா மேடைக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் அதுக்கு காரணம். மேடையில் இருக்கிறவங்கள விடவும் மேடைக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான். ஏன்னா எனக்கு சொல்லுவாங்க, இப்போது ஒரு சின்ன பிரச்சார கூட்டம்னா கூட கூட்டம் இருக்கணும், இல்லைன்னா அது பிரச்சாரமே கிடையாது. ஒரு மீட்டிங்னா கூட ஒரு 10 பேர் இல்லை 100 பேர் இருக்கணும், அப்போ தான் அது மீட்டிங். ஒரு மாநாடுனா லட்சக்கணக்கான பேர் திரண்டு இருக்க வேண்டும், அப்போ தான் அது மாநாடு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும் தான். இப்போ கல்யாண வீட்டுக்கு போகிறோம், பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் இருப்பாங்க, அப்பா அம்மா கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இல்லை சொந்தக்காரங்க இருந்தால் அது கல்யாணம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அவர்களை வாழ்த்த ஒரு 100 பேர் வராங்கன்னு வச்சுங்க, அப்போ தான் அது கல்யாணம். அதே போல் தான் ஒரு துக்க நிகழ்வுக்கு போனால் கூட அங்கே ஒரு 4 பேராவது இருக்கணும். ஐயோ யாருமே வரலையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆனால் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியில் மட்டும் ஒரு சின்ன நிகழ்ச்சினா கூட ஒரு வண்டியை போய் கிராமத்தில் நிறுத்தினா கொடி கட்டிக்கிட்டு அந்த வண்டி இருந்தால் அதில் ஏறி உக்காந்து வருவாங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. இதை வாங்கி தரோம், அதை கொடுக்குறோம், இது அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியை மாம்பழம் சின்னத்தோடு கட்டிக்கிட்டு ஒரே ஒரு டாடா ஏசியோ ஒரு பஸ்ஸோ ஒரு லாரியோ கொண்டு போய் கிராமத்தில் நிறுத்தினாலும் அவ்வளோ பேரை ஏறி உக்காந்து வருவாங்க. அது என்ன நிகழ்ச்சின்னு தெரிலனா கூட கட்சி கொடி கட்டியிருக்கு வந்துடணும். இப்படிப்பட்ட சிறப்பான அத்தனை தொண்டர்களை கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களுக்கும் முதற்கண்ணம் அன்பான மரியாதை கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பண்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றவங்களுக்காகவோ அவங்களுக்காகவோ கட்சி நடத்தலை, மக்களுக்காக நடந்து கொண்டிருக்கும் கட்சி, உங்களுக்காக நடந்து கொண்டிருக்கும் கட்சி. யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கும் என்ன தேவை? இந்த பகுதியில் இருக்கிறீங்க, என்ன வேணும்னு நினைப்போம்? தண்ணி, நல்ல தண்ணி வேண்டும், சுத்தமான காற்று வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வேண்டும், படிப்பதற்கு நல்ல பள்ளிக்கூடம் வேண்டும், மருத்துவமனை வேண்டும், கடனில்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும், சொந்தமாக வீடு இருக்கணும், நிம்மதியாக வாழணும் அப்படின்றதா எல்லாருடைய ஒரு கனவு. யாராக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், மேடையில் இருக்கவங்க எல்லாருக்குமே அதான் கனவாக இருக்கட்டும் இருக்கும். அப்படின்னா ஒரு சுத்தமான தண்ணி வேண்டாம், என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு சுத்தமான தண்ணி வேணும், உங்கள் பகுதியில் தண்ணியே இல்லை, தண்ணி வரல, 2 நாள் ஆச்சு 4 நாள் ஆச்சு, தண்ணி வரலைன்னா என்ன பண்ணுவீங்க? கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணுவீங்க, இல்லை வார்டு மெம்பருக்கோ உறுப்பினருக்கு ஃபோனை போடுவீங்க. ஃபோன் போட்டோன்னே அவர் ஒரு 2 நாளுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணுவார். ஒரு லாரிலேயோ இல்லை ஒரு பெரிய வண்டியிலையோ தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதற்கப்புறம் தண்ணி அப்பயும் வரல, தொடர்ந்து அந்த பிரச்சனை 1 மாதம் 2 மாதம் இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? எம்பி கிட்டேயோ எம்எல்ஏ கிட்டேயோ அந்த பகுதியில் அமைச்சர்கள் இருந்தால் அவர்கிட்டயோ கேட்பாங்க. கேட்டவொன்னே அவங்களும் வண்டி தண்ணி ஏற்பாடு பண்ணுவாங்க. தண்ணி எங்கேருந்து வருது? கார்பரேஷன்லேருந்து வருதா? கார்பரேஷனில் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த கார்பரேஷனுக்கு தண்ணி எங்கேருந்து வருது? நிலத்தடி நீர் கிடையாது, மழை பெருசாக பெய்யலை, மழை தண்ணியை நம்ம தேக்கி வைக்கலை, 6 குளங்கள் பெரிதாக இல்லை, எல்லாமே வற்றி விட்டது, ஏரிலாம் கிடையாது, ஏரியில் வீடு கட்டியாச்சு, ஏரியில் தண்ணி கிடையாது, 6 குளங்கள் பெருசாக கிடையாது, ஏதாவது இங்கே கூவம் தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்போ எங்கேருந்து தண்ணி வருகிறது என்றால் காவேரியிலேருந்து தண்ணி வருகிறது. அப்போ அந்த காவேரி தண்ணி தொடர்ந்து இன்னும் ஒரு 10 நாள் வந்தால் போதுமா? 100 நாள் வந்தால் போதுமா? இன்னும் ஒரு 10 வருஷம் வரணும், இல்லை ஒரு 50 வருஷம் வரணும், 100 வருஷம் அந்த தண்ணி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அன்னைக்கு தண்ணியை கொண்டு கொடுத்துட்டு உங்கள் வாயை அடைக்கிறது கிடையாது. கரும்பு கொடுத்துட்டு, வெள்ளத்தை கொடுத்துட்டு, இலவச வேட்டி சேலை கொடுத்துட்டு ஒரு நாள் உங்கள் வாயை அடைத்து விடக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. இன்னும் 100 வருஷத்துக்கு உங்களுக்கு சுத்தமான தண்ணீர் வேண்டும், 100 வருஷத்துக்கு சுத்தமான காற்றை இந்த மக்கள் சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக போராடக்கூடிய கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அதுக்காக தான் காவிரியை காப்போம், காவிரி நதி வேண்டும், மேகதாட்டு அணை கட்டக்கூடாது, கட்டுனா தண்ணி வராது என்ற விஷயத்தை
முதல்லேருந்து சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால்தான் தாமிரபரணியை காப்போம், வைகை ஆற்றை காப்போம், பாலாற்றை காப்போம்னு எத்தனையோ தண்ணீரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இதுவரை அந்த மாதிரி வேறு ஒரு நடைபயணத்தையோ போராட்டத்தையோ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பெருசாக யாரும் பண்ணியிருக்க முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் அதை செய்திருக்கிறார்கள். எதுக்கு? 100 வருஷத்துக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். இன்னைக்கு தண்ணி வரல, நாளைக்கு தண்ணி வரல, அதை கொடுத்துட்டா போதும்னு இருந்துட முடியாது. 100 வருஷம் நம் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கும் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணீர் வேண்டும் என்பதற்காக போராடக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதே போல தான் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தடியடிகள், எத்தனையோ சிறைச்சாலைகள், எத்தனையோ பேர் குண்டடிப்பட்டு செத்தது எதுக்கு? உங்கள் பிள்ளைங்களுக்கு அரசு பள்ளியில் இடத்தை உறுதி செய்வதற்கு. நம்ம பசங்க படிச்சுட்டாங்கன்னா அவர்களுக்கு வேலையை உறுதி செய்வதற்கு, டாக்டர் படிப்பை அரசு கல்லூரிகளில் உறுதி செய்வதற்கு, என்ஜினியர் படிப்பை நம்ம இந்த பசங்களுக்கெல்லாம் கிடைக்கணும். ஏழையாக இருந்தாலும் சரி, படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காத பாமர மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இன்ஜினியரிங் சீட்டை உறுதி செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இதெல்லாம் செய்தது எதற்காக? பொதுமக்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் போய் கிடைக்கணும் என்பதற்காக தான் அவ்வளோ பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்தி, எத்தனையோ முதலமைச்சர்களை சந்தித்து, எத்தனையோ சிறைச்சாலைகளை பார்த்து, எத்தனையோ பேர் குண்டடிப்பட்டு செத்து, எதுக்காக? எல்லா வீட்டு பிள்ளைகளுக்கும் அந்த அரசு பள்ளியில் இடம் கிடைக்கணும். உங்கள் வீட்டு பிள்ளைங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், அவர்களுக்கு நல்ல அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும். அதை உறுதி செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அதே போல் மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனைக்கு நீங்கள் போகணும், பக்கத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு நிறைய பேருக்கு நடந்து போக முடியாது, சைக்கிள் ஓட்ட தெரியாது, பைக் ஓட்ட தெரியாது, கார் ஓட்ட தெரியாது, வீட்டில் திடீர்னு நடுராத்திரி பிரசவ வலி. ஆனால் எப்படி போவீங்க? டவுனில் கூட பரவாயில்ல, ஃபோன் பண்ணால் ஒரு ஆட்டோவாவது வரும். கிராமங்களை யோசித்து பாருங்கள். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லைன்னா எப்படி போவாங்க மருத்துவமனைக்கு? இது 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? ஆனால் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இந்தியாவுக்கே டெல்லியில் பதவி வகித்த போது ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸை எதுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு? 108 ஆம்புலன்ஸ் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும். எல்லாருக்கும் அந்த ஆம்புலன்ஸ் வருது, எல்லா கிராமத்துக்கும் வருது, யார் ஃபோன் பண்ணாலும் கொடுக்குது. இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களா? யாருமே கேட்கல. யாராவது எங்களுக்கு காலேஜில் சீட்டு வேணும், அதை உறுதி செய்வது அரசாங்கத்துடைய கடமை அப்படின்னு கேட்டிங்களா? கிடையாது. நல்ல தண்ணீர் வேண்டும், அதை உறுதி செய்வது அரசாங்கத்துடைய கடமைன்னு யாராவது கேட்டிங்களா? இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு வண்டி வேண்டும் என்று 25 வருஷங்களுக்கு முன்னாடி யாராவது போராடி இருப்பீங்களா? எதுவுமே பொதுமக்களுக்கு யோசிக்கிறதுக்கு முன்னாடி, அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவர்களுடைய தேவைகளை அறிந்து அதை தந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான், வேற யாருமே கிடையாது. மது பழக்கம், போதை பழக்கத்தை பற்றி இன்னைக்கு எல்லாரும் பேசுகிறாங்க. போதை பழக்கம் தமிழ்நாட்டில் போதை மது. ஆனால் அதை 35 வருடங்களாக போதை பழக்கத்தை, மது பழக்கத்தை பற்றி பேசி போராடியது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இதுவே பால் விலை ஏறப்போகுதுன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மருத்துவர் அன்புமணி அவர்கள் அறிக்கை கொடுத்துருவாங்க, பார்த்துருப்பீங்க. மின்சார கட்டணம் ஏறப்போகிறது என்றால் 2 மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு அறிக்கை வந்துடும். ஐயோ, மின்சார கட்டணம் ஏறப்போகிறது, பால் விலை ஏறப்போகிறது, ஏன்னா அதில் முறைகேடுகள் நடக்கிறது, தவறுகள் நடக்கிறது, பாலிசி டிசிஷன் தப்பாக இருக்குன்ற விஷயத்தை முதல்ல மக்களிடம் கொண்டு சேர்ப்பதும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். எந்த ஒரு தவறு நடந்தாலும், எந்த ஒரு குளறுபடி நடந்தாலும் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதை அந்த தவறை அப்பயே தடுத்து நிறுத்துவாங்க. இல்லைன்னா இன்னைக்கு கல்யாண மண்டபத்தில் கூட பாக்கெட்டில் சாராயம் வித்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அவல நிலையை கூட கேஸ் போட்டு தடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இப்படி எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் எதுவுமே கேட்க வேணாம். பொதுமக்கள் இது வேணும் அது வேணும் நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயங்களை போராடி பெற்றுக் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அப்படிப்பட்ட இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய அன்பு தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளையும், இந்த கட்சியை இவ்வளோ கொள்கை பிடிப்போட உருவாக்கி நம்மை நிறுவிய நம்முடைய அன்பு நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதைவிட முக்கியமான நன்றிகள் எல்லா பொதுமக்களுக்கும்,
அடிமட்ட தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து கொண்டு, இன்னும் மேலும் மேலும் நம் பயணம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? பொதுமக்களுக்கான பயணமாக தான் நம்முடைய பயணம் இருக்கும். மக்களுடைய நலனை சார்ந்து தான் பாட்டாளி மக்கள் கட்சி. மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி. அவர்களுடைய தேவைகளுக்காகவும் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருக்க வேண்டும், நாம் குடிக்கும் தண்ணீர் தூய்மையாக இருக்க வேண்டும், நாம் சுவாசிக்கும் காற்று தூய்மையாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக வச்சு நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும், மரியாதையாக கௌரவமாக அவர்கள் வாழ வேண்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இளைஞர்களுக்கு நலன், எல்லாவித நல்ல விஷயங்களும் நடக்க வேண்டும் என்ற ஒரே மிகப்பெரிய குறிக்கோளுடன் தொடர்ந்து இன்னும் நடைபோடும் பாட்டாளி மக்கள் கட்சி. அதற்கு உறுதுணையாக இருந்த உங்களுக்கும் மேடையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.